வணக்கம் and welcome to KAMALS ADUPANKARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகனட்டை வச்சு எப்படி நம்ம வீட்லயே டெசிக்னேட்டட் கோகனட் எப்படி பண்ணுறது. இப்போ இந்த கோகனட்டை வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 1 வீக் நம்ம யூஸ் பண்ணலாம். டெசிக்னேட்டட் கோகனட்டாக அதை மாற்றிட்டோன்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அதை எப்படி பார்க்கலான்றது. ஸோ இந்த கோகனட்டை திருவி எடுத்திருக்கேன். இது சிம்பிள் டிப்ஸ். இது பிளெண்டரும் தேவையில்லை, மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பண்ணணுன்ற அந்த அவசியம் எதுவுமே கிடையாது. வெறும் நான் இதில் தான் திருவியிருக்கேன். இதிலே திருவியிருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரௌன் வராத அளவுக்கு நல்லா திருவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு பொடியாகவே ஏற்கனவே நல்லா பொடியாக வந்திருக்கு. அது எப்படின்னா, நம்ம இன்றைக்கி காலையில் பண்ண போகிறோம் டெசிக்னேட்டட் கோகனட்னா, நைட்டே தேங்காய் வாங்கி உடச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இதுதான் இதில் இருக்கிற ஸ்மால் டிப்ஸு. ஸோ இது நைட்டே வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெளியே வச்சுட்டு துருவினிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி நல்லா பொடி பொடியாக நம்ம துருவும் போதே நமக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு மிக்ஸி கூட தேவை கிடையாது இந்த டெசிக்னேட்டட் கோகனட் செய்யறதுக்கு. வெறும் இந்த தேங்காய் திருவிலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போது இது ஒரு தேங்காயில் அரை தேங்காய் எடுத்திருக்கேன். அரை தேங்காய் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவின தேங்காவை சேர்த்துடலாம். துருவின தேங்காய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கலரிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். ஸோ இப்போ இது நம்ம குக்கீஸ் செய்கிறதுக்கு, பிஸ்கெட் செய்கிறதுக்கு, ப்ளஸ் சாக்லேட் செய்கிறதுக்கு, மேலே கேக் செஞ்சிங்கன்னா கேக்குக்கு டாப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஏற்கனவே நல்லா இதுவே டெசிக்னேட்டட் கோகனட் அளவுக்கு நல்லா திருவி இருக்குது. இதுக்கு அந்த டிப்பே நான் சொன்ன அந்த டிப்பு தான். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா தேங்காவை உடச்சி அடுத்த நாள் ஒரு 1/2 அன் ஹவர் வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருவினிங்கன்னா இந்த அளவுக்கு பொடிசாக வந்துடும். மிக்சியில் நம்ம போடணுன்ற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஈஸியாக மிக்சியில் போட்டு பண்ணணுன்னாலும் தேங்காவுடைய ஓடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலர் எல்லாத்தையுமே ஒரு சீவிட்டு அதுக்கப்புறமா திருவினிங்க மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலும் வந்துடும். 2 மெத்தட்லேயும் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நீங்கள் இப்படி வதக்கிட்டே இருக்கணும். 20 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கையில் விட்டுட்டு போயிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த டெசிக்னேட்டட் கோகனட்டோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், சூடுக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் சூடு. 20 மினிட்ஸ் ஆனவுடனே பார்க்கலாம். நம்ம 20 நிமிஷம் வறுத்த டெசிக்னேட்டட் கோகனட் எப்படி உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடணும். நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல மனம் தரும் தேங்காவை வறுக்கும் போது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு தட்டு வச்சுடுங்க. இந்த சூடு ஆறுறதுக்காக தான். வெறும் தட்டில் போட்டிங்கன்னா அந்த சூட்டில் இருக்கிற ஈரத்தன்மையே மறுபடியும் அதில் சேர்ந்துடும். அதனால் கீழே ஒரு ஜல்லடை மாதிரி வச்சிட்டிங்கன்னா கீழே கேப் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் காற்று போகிறதுக்கும் அது வசதியாக இருக்கும். ஸோ அதில் இருக்க சூடுனால் இருக்கிற ஈரத்தன்மை நல்லா ஆறிடும். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே நல்லாவே இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.